எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் ஆர் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் நியூஸையோ இல்லை டேட்டாஸையோ பார்த்துட்டு ட்ரேட் பண்ண முடியாது. பிகாஸ் நியூஸ் வேர்ல்டுலேருந்து எப்போ வேணாலும் எங்கேருந்து எப்படி வருதுன்னு தெரியாது. அதே போல் ஒரு டேட்டாவுடைய இம்பேக்ட் எவ்வளோ தூரம் இருக்கும், இந்த ப்ரைஸில் எவ்வளோ தூரம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு தெரியாது. அஸ் எ ரீட்டைல் ட்ரேடர் டெக்னிக்கலில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மார்க்கெட் கரெக்டாக எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, எந்த இடத்துல பையர்ஸ் என்ட்ரு ஆவாங்க, நெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும், இதில் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். டெக்னிக்கலில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே வின் பண்ண முடியும், இந்த மார்க்கெட்லேருந்து ஜெயிக்க முடியும். இன்ட்ராடேயில் பொறுத்தளவுக்கு நியூஸ் எங்கேருந்து வருது, எப்படி வருது, அதோடைய இம்பேக்ட் எவ்வளோ இருக்குன்னு கண்டிப்பாக ஒரு ரீட்டைல் ட்ரேடரான வாட்ச் பண்ண முடியாது. சரி, டெக்னிக்கலுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய வீக்லி அனாலிசிஸ் நமக்கு கணிச்சிருந்தது. இந்த வீக்லி அனாலிசிஸில் இது வீக்லி அனாலிசிஸோடைய வீடியோ. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் பாருங்கள். இந்த வாரம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சப்போர்ட்டில் எடுத்து மார்க்கெட்டை அப்சைட் ரைஸ் ஆகலாம். இந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 22,220 22,200ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். பிகாஸ் 22,220 200ங்கிறது சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகலாம். அண்ட் அப்சைடில் 22,470 570 தான் ரெசிஸ்டன்ஸு. இன்றைக்கி மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணும்போது இன்றைக்கி சப்போர்ட் கரெக்டாக எவ்வளோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், 22,230 தான் இன்றைக்கி நிஃப்டியினுடைய சப்போர்ட்டு. அது மட்டும் இல்லை, இந்த சப்போர்ட் போஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜும் கொடுக்குறேன். மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்து ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு செல் பண்ணாதீங்க. இந்த சப்போர்ட் பொசிஷனல் சப்போர்ட் 22,230 225 இந்த ரீஜன்லேருந்து அகெயின் மார்க்கெட் திரும்பிடும். ஸோ சப்போர்ட்டில் பை பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த வாய்ஸ் மெசேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எத்தனை மணிக்கு போஸ்ட் பண்ணியிருக்கிறேன்? 9:29க்கே இதை நான் கணிச்சு போஸ்ட் பண்ணியாச்சு. அகெயின் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்ததும் 11 மணி 14 நிமிஷத்துக்கு இதில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். சரி, நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லெவலை டச் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கரெக்டாக 11 o'clock 11:40 இந்த ரீஜனுக்கு அப்புறம் 225 சப்போர்ட்டு இதை டச் பண்ணிவிட்டு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ சப்போர்ட்டை டச் பண்ணியிருக்கு. எக்ஸாக்டாக 225 சப்போர்ட்டு டச் பண்ணியிருக்குது. டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த சப்போர்ட்டில் எக்ஸாக்டாக மிக துல்லியமாக இந்த இடத்துல சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 271 பாயிண்ட் அப்சைடில் ரைஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ஹையும் பாருங்கள், எக்ஸாக்ட் ஹை 22,497. ஸோ நம்ம எக்ஸாக்ட் பாட்டமும் கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸாக்ட் டாப்பும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே இந்த வாரம் இப்படி தான் இருக்க போகுது, கீழே ஃபால் ஆச்சுன்னா 22,220 வரைக்கும் வரும். அப்சைடில் கண்டிப்பாக 22,470 22,570. ஃபஸ்ட் சப்போர்ட்டு நமக்கு ஆல்ரெடி ரீச் ஆகிருக்கா. இன்றைக்கி பாருங்கள் 22,480 தான் க்ளோஸு. ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக என்ன டீச் பண்ணுறோமோ அதை ரியலிஸ்டிக்காக நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். டெக்னிக்கல் மீது ஒரு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு. ரைட், இதுக்கு அடுத்து நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், இந்த செக்டாரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் see. ஃபைன், இப்போது நிஃப்டியை நம்ம அனலைஸ் பண்ணும்போது இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். இங்கேருந்து மார்க்கெட் ஒவ்வொரு முறையும் அந்த ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணிட்டு அகெயின் ஃபால் ஆகுது பாருங்கள். இப்பயும் மார்க்கெட் ஒரு நியூ ஹை இந்த ஜோனில் தான் இருக்குது. அடுத்த ஸ்விங் கொஞ்சம் பரையலாம். இந்த மாதிரி இந்த ஸ்விங் கொஞ்சம் கொஞ்சமாக ஷ்ரிங்க் ஆகிட்டே போகலாம். எதர் ஏதாவது ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கான ஒரு புல் பேக் கொடுக்கும், ஆர் ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்டாக மாறும். இது வரைக்குமே இந்த மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஷ்ரிங்க் ஆகிட்டே போகும். பட் ஸ்டில் நோ இது அப் ட்ரெண்டு தான். இந்த ட்ரெண்டை நம்ம பாட்டம்லேருந்து வரக்கூடிய இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணிகிட்டே போகணும். இந்த மாதிரியான ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ ஹியர் ஆஃப்டர் பொசிஷனலாக அப்சைடில் லாங் ஹோல்ட் பண்ணுறதா அவாய்ட் பண்ணுங்கள். ஈவன்
நீங்கள் இன்ட்ராடே இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு ஸ்லைட்லி அப்சைடு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நீங்கள் இதை 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் செஷனில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஈவன் நீங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் டவுன் சைடில் இருந்தது. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கா. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சுன்னா அப் டு 22,380 ஆர் 385 இந்த ஜோன் வந்து மார்க்கெட் வந்து திருப்பியும் புல் பேக் ஆகலாம். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 22,530 570. ஓகே, இந்த ரெண்டு லெவலையும் இதுக்குள்ளே தான் நாளைக்கு வந்து மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் இருக்குது. பிகாஸ் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ட்ரெடிஷ்னல் வைஸாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. வேவ் அனாலிசிஸில் லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணும்போது நான் என்னோடய லைவ் அனாலிசிஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 22,370. இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துருக்கிறேன். பெஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 22,370லேருந்து 380. அப்சைடில் வந்து 22,530 570 இருக்கும். ஸோ டுமாரோ ஸ்டில் நோ புல்லிஷ் மோட்லேயே இருங்கிற. பட் பொசிஷனலாக ஹோல்ட் பண்ணாதீங்க. ஒரு அடுத்த வாரத்துக்கு இந்த மாதிரி பொசிஷனலாக ஹோல்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் சைட்வேஸ் மார்க்கெட். சரி, இதே வந்து நீங்கள் பேங்க் நிஃப்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து பாருங்கள். பேங்க் நிஃப்டியும் நம்ம வீக்லி அனாலிசிஸில் சொன்ன டார்கெட் வந்து 48,000 ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி க்ளோஸ் வந்து பாருங்கள் எக்ஸாக்டாக 47,965. 48,000 வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிருக்கு. 48,145 வரைக்கும் டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் போயிருக்கு. சரி, இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாலும் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மூவ் ஆகிற இந்த மார்க்கெட்டு. ஸோ இந்த ஸ்விங் வந்து அப்சைடு ஸ்விங்கில் தான் இருக்குது. அகெயின் மார்க்கெட் ஒன்று டவுன் சைடு ஸ்விங் வரும்போது இந்த இடத்துல பை பண்ணணும். பெஸ்ட்டு 46,600 46,700 இந்த ஜோனில் இருந்து தான் திரும்பியும் மார்க்கெட் வந்து அப்சைடு ரைஸ் ஆகும். ரைட் நோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்லி மேபி 48,300 48,350 ஒரு 150 பாயிண்ட்லேருந்து 200 பாயிண்ட் வேணால் இதுக்கு அடுத்து வந்து ரைஸ் ஆகலாம். ஃபர்தராக இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்றதுனால இன்ட்ராடேயில் மட்டும் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ராங்கான செல் சைடு ஆர் ஸ்ட்ராங்கான டவுன் சைடு பிரேக் அவுட் வரும்போது இன்டிமேட் பண்ணுறேன். லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலை வாட்ச் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து நம்ம டெலிகிராம் சேனலுடைய லிங்க் இருக்கும். வேறு எந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணாதீங்க. ஒரு சில ஃபேக் சேனல்ஸ்லாம் இதில் இருக்குது. ஃபைன். செக்டார் வைஸ்ன்னு வரும்போது பேங்கிங் செக்டார், பப்ளிக் செக்டாராக இருக்கட்டும், ப்ரைவேட் செக்டார் பேங்காக இருக்கட்டும், ஐசிஐசிஐ பேங்க்கு, ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் ஆல்சோ ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி ஆகிருக்கு. செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஒரு 2 டேஸில் ஃபார்மா செக்டாரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபார்மா சப்போர்ட் எடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி ஆகுது. ஃபார்மாவில் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் 1000 டச் பண்ணதுக்கு வாய்ப்பு அதிகம். பிகாஸ் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் வந்து இப்போ ரீசெண்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் எடுத்து மேலே ரைஸ் ஆகுது. அதே நேரம் பொசிஷனலாக இது ஒரு அப் ட்ரெண்டு, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்டு. ஸோ இதை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில். அண்ட் ஃபார்மா ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். செயிலும் சேம் இதே கேட்டகரியில் தான் வரும். எப்போதுமே இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுங்க. கிளியராக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து வரும். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கா. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகி அது அப்சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் நடந்ததுன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை உடைக்கும். ஜென்ரலாக இந்த மாதிரி தான் நடக்கும்.
அவள் ப்ரீவியஸ் ஹையை உடைக்கும் போது இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணி இது ஒரு பேட்டர்னாக மாறும். ஸோ 160 rupees வரைக்கும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செயிலை பொறுத்தளவுக்கும் ஒரு பாசிட்டிவ் ஜோனில் தான் இருக்குது. அதே போல் நீங்கள் டாடா ஸ்டீலையும் பாசிட்டிவ்லேயே எடுத்துக்கலாம் டுவோர்ட்ஸ் 170 வரைக்கும். ஃபைன். ஸோ இதுக்கு அடுத்து ஹிண்டால்கோ வந்து கேட்டிருந்தீங்க. ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு வாலட்டாலிட்டி மார்க்கெட் மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பொசிஷனலாக இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு பாட்டம் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் இதை க்ளோஸ் டு க்ளோஸ் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாட்டம் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி சம்டைம்ஸ் க்ளோஸ் டு க்ளோஸில் கூட மார்க்கெட் வந்து புல் பேக் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எக்ஸாக்டாக ஒரு கேண்டில் இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆகுதான்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு இந்த ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு ஒரு பாட்டம் அவுட் ரேஞ்சில் தான் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இந்த இடத்துல ஷார்ட்டும் போக வேண்டாம். அதே சமயம் ஒரு கேண்டில் ஒரு வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா 493 இந்த ட்ரெண்டை டச் பண்ணிவிட்டு இதுக்கு எபோவில் க்ளோஸ் ஆகுதான்னு பாருங்கள். நீங்கள் நியூவாக எடுக்கிறீங்க அப்படின்னா இது மாதிரி டச் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுக்குதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட் நோ இது ஒரு பாட்டம் மோஸ்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 580 இருக்கும். இந்த ஜோன் 580 585 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ பொதுவாக மெட்டல் அண்ட் மெட்டல் சார்ந்த பங்குகள் வந்து ரைஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, சைனீஸோடைய மார்க்கெட்டு இப்போது ஸ்ட்ராங்காக ஒரு க்ரோத்தில் தான் இருக்குது, புல் பேக்கில் தான் இருக்குது. ஆல் ஓவர் வேர்ல்டு மார்க்கெட்டுமே ஒரு ஸ்ட்ராங்கான ரீபவுண்டில் தான் இருக்குது. பிகாஸ் ரீசன்ட் கார்ப்பரேட் ஏர்னிங் டேட்டாஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகே, ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஃபார்மா செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அண்ட் பேங்க்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பிகாஸ் இங்கேருந்து வரக்கூடிய இந்த சைட்வேஸ் ட்ரெண்டு ரைட்னோ பிரேக் அவுட் ஆகிட்டு திரும்பவும் அதே ட்ரெண்டு ரீடெஸ்டிங் பொசிஷனில் தான் போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போது ரைட்னோ வந்து ஒரு அப்சைடு மொமெண்டம் க்ரியேட் ஆகுதுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கா. ஸோ டெஃபினட்டாக அடுத்த ரெசிஸ்டன்ஸு 6630 வரைக்கும் ரைஸ் ஆகலாம். ஸோ இன்றைக்கி இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க பை சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஆர் பிடிஎஸ்டி எடுக்கிறவங்க பை சைடில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். டுவோர்ட்ஸ் 6630 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். இன்கேஸ் மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா கூட 6545 வரைக்கும் பை ஆன் டிப்ஸில் வந்து இருக்கலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.